கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு ஒரு பெரிய விசேஷம். கைசிக ஏகாதசி அப்படின்னு இதுக்கு பெயர். கௌஷிக இல்லை, கைசிக ஏகாதசி. பாணர் குலத்தில் பிறந்த நம்பாடுவான் என்னும் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தன் திருக்குறுங்குடி நம்பிய ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து உபவாசம் இருந்து ராத்திரி முழுக்க ஜாகரண விரதம், அதாவது இரவு முழுக்க விழித்திருந்து பெருமாளை சேவிச்சு துவாதசி என்று அப்பெருமானுடைய கிருபையை பெற்றதான ஒரு உத்தமமான தினம் இது, சுதினம். கைசிகி என்பதான ஒரு ராகத்தில் அந்த திருக்குறுங்குடி நம்பி பேர்ல பாடல்களை பாடி அதனுடைய பலனை பிரம்ம ரக்ஷஸ் ஒன்றுக்கு கொடுத்து, ஒரு பிசாச்சு சாபத்தினால, ஒரு பிராமணன் சாபத்தினால பிசாச்சா மாறினான். அந்த பிரம்மரக்ஷஸுக்கு இந்த கைசிகி ராகத்தில் பாடின பலனை கொடுத்ததினால அந்த பிரம்மரக்ஷஸுக்கு பிசாச்சு ஜென்மமும் நிவர்த்தியாச்சு. இந்த உயர்ந்த திருநன்னாள் எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் இது விசேஷமாக கொண்டாடப்படும். ஏகாதசி மட்டும் விசேஷம் இல்லை, என்னைக்குமே ஏகாதசி அப்படின்னு சொன்னாலும் அது துவாதசி விரதத்தோடத்தான் பூர்த்தியாகுது. துவாதசி விரதம்ன்றது துவாதசி அன்னைக்கு சகாலத்தில் உரிய காலத்துக்குள்ள நாம் ஏகாதசி விரதத்தை பூர்த்தி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம் எல்லோருக்கும் விஷ்ணுவினுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கட்டும். அத்தியுதமான பகவானுடைய கருணை நம் எல்லோருக்கும் சித்திக்கட்டும்னு நாம பிரார்த்திக்கலாம்.